செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று தூத்துக்குடி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையும் என்றும், இதனைத் தொடர்ந்து அந்தமான் கடல் பகுதியில் டிசம்பர் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மகா தீப திருவிழாவை ஒட்டி இன்று திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து தற்பொழுது 5440 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2, 2A தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. எலான் மஸ்க் அவர்களின் சொத்து மதிப்பு 33 லட்சம் கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முழு பலத்துடன் போராடி தடுத்து நிறுத்துவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மதுரை உலக தமிழ் சங்கத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 21ஆம் தேதி வரை இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் பதிவுத்துறையில் டிசம்பர் 11ஆம் தேதி வரை 14,525 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை 47% மேல் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகை நயன்தாரா அவர்களுக்கு எதிராக நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஜனவரி 8ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கேரளா வைக்கத்தில் பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று முதல் 14ஆம் தேதி வரை திருச்சி NITயில் 14வது கட்டமைப்பு பொறியியல் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். வெம்பங்கோட்டை 3ஆம் கட்ட ஆராய்ச்சியில் நீல நிற கண்ணாடி மணி சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் இருந்து இன்று முதல் 15ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே வணிக வளாகம் கட்ட 33 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரம்பூர், வில்லிவாக்கம் இடையே சென்னையில் 4வது முனையம் அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. 12 மீட்டர் நீளமுள்ள 500 தாழ்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 1958 நூலகங்களுக்கு வைஃபை வசதி செய்து தரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கல்வி உதவித்தொகை திட்டத்தில் வருடாந்திர குடும்ப வருமானத்தின் உச்சவரம்பினை 2,50,000 ரூபாயிலிருந்து 8 லட்சமாக உடனடியாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை மாநகராட்சியின் சார்பில் 279 கோடியில் புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். உணவு நிறுவன பணியாளர்களின் பணி நிபந்தனையின் திருத்தம் உட்பட பேரவையில் ஒரே நாளில் 10 திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் GDP 2022-23ஆம் ஆண்டில் 7.1% அதிகரித்துள்ளது என்று CAG தெரிவித்துள்ளது. இரட்டை இலை தொடர்பாக வருகின்ற 19ஆம் தேதி எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க EPS அவர்கள் மற்றும் OPS அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.